ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஒரு காடை மிளகு வறுவல். இந்த காடை மிளகு வறுவல் வந்துட்டு ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இல்லை கோல்டு இருக்கும்போது அந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இது நான் ஆல்ரெடி ஒரு காடை 65 வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அந்த ரெசிபியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காடை மிளகு வறுவல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த சிகப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல். அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான காடை மிளகு வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்குது. இதில் கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியான வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌனால வதக்க தேவையில்லை, ஓரளவுக்கு வதக்கினா போதும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அன்றைக்கி ஒரே ஒரு காடை தான் எடுத்துக்கிறேன், அதனால ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இதையும் ஃப்ரை பண்ணி வச்சுருங்க நல்லா. இஞ்சி பூண்டு வதங்கிச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துறேன். நம்ம வந்து பெப்பர் தான் அதிகம் சேர்த்து போகிறோம் ஸ்பைஸ்க்காக. சும்மா பேருக்கு கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். இதையும் லேசாக வதக்கி விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போது மசாலா லைட்டாக வதங்கட்டும், நல்லா பச்சை வாசனை போக இது வதங்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம காடை போடலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் எடுத்து வச்சுக்கிற ஒரு காடையை சேர்த்திடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதோட. இப்போ இந்த காடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். காடை வந்து குயிக்காக வெந்துடும். உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம வேக வச்சோம்னாலே வெந்துடும். நம்ம லேசாக தண்ணி விட்டு இதை வந்துட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த காடை வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இதில். இப்போ இதை மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் இதை வந்துட்டு குக் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும் இந்த காடை ரெடி ஆகிறதுக்கு. இடையில நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ காடை வந்துட்டு ஒரு 10 நிமிஷமாக வெந்திருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், காடை வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி செமி கிரேவியாகவும் வச்சுக்கலாம், இல்லை நல்லா டோட்டலாக ட்ரை வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக இருந்ததுன்னா நீங்கள் ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, ரோட்டிக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இல்லை ஒரு ஸ்டார்டர் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் கூட பெப்பர் சேர்க்கலாம். நல்ல காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கோல்டு இருந்ததுன்னா அந்த மாதிரி டைமில் இது வந்து ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெப்பர் ஃப்ரை மாதிரி போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ நம்மளோட காடை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் மேலே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காடை மிளகு வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பர் டேஸ்டியான ஸ்பைசியான காடை மிளகு வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் சொன்னே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.